ஹாய் ஹலோ வெல்கம் டு தமிழ் மூவி ரிவ்யூஸ். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு மலையாளம் ஃபேமிலி ட்ராமா ப்ளஸ் ஃபேமிலி காமெடி ட்ராமா மூவி பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தோட பேர் வந்து குருவாயூர் அம்பல நடையில். ஸோ இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னா விபின் தாஸ், ரைட்டர் வந்து தீபு பிரதீப், ப்ரொடியூஸ் பண்ணது வந்து சுப்ரியா மேனன், முகேஷ் ஆர் மேத்தா, சிவி சாரதி, சினிமாட்டோகிராஃபி வந்து நீரஜ் ரவி, எடிட் பண்ணது வந்து ஜான் குட்டி, மியூசிக் பண்ணது வந்து அங்கித் மேனன், ப்ரொடக்ஷன் பண்ண கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா பிருத்திவிராஜ் ப்ரொடக்ஷன்ஸ், E4 என்டர்டெயின்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட கேஸ்டிங்ஸ்லாம் வந்து நம்ம பார்த்துடலாம். இந்த படத்தோட கேஸ்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிருத்திவிராஜ் சுகுமாரன் வந்து மெயின் ஹீரோவாகவும், அப்புறம் வந்து அன்சுவர்ணா ராஜன் வந்து அந்த அஞ்சலி அப்படின்ற கேரக்டர், அதாவது பிருத்திவிராஜோட தங்கச்சியாகவும், நிக்கிலா விமல் வந்து பார்வதின்ற கேரக்டர் பிருத்திவிராஜோட பொண்டாட்டியாகவும், பாசில் ஜோசப் வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது மாமா மச்சான், அதாவது பிருத்திவிராஜோட தங்கச்சியை கெட்டிக்க போகிறவராகவும், அரவிந்த் ஆகாஷ் வந்து கிருஷ்ணராவும் நடிச்சிருக்காரு. சிஜு சன்னி வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அப்புறம் சாஃப்ட் ப்ரோஸ், யோகி பாபு, ரேகா, அப்புறம் வந்து ஜெகதீஷ், அப்புறம் பிபி உன்னிகிருஷ்ணன், அப்புறம் ரமேஷ் கோட்டையம், இர்ஷாத் அலி, அப்புறம் நிறைய பேர் அப்புறம் பைஜு சந்தோஷ், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னா, இந்த படம் வந்து டிஸ்னி ஹாட்ஸ்டாரில் அவைலபிலிட்டி இருக்குது. இந்த படத்தோட கதை என்னென்னா, அதாவது ஒரு எப்படி சொல்கிற ஒரு சொந்த சகோதரன் மாதிரி, சொந்த சகோதரன் இல்லை, பட் ஆனாலும் ஒரு சகோதர உறவு மாதிரி, சகோதர உறவுன்னா ஒரு நல்ல ஒரு பாண்டிங் பிருத்திவிராஜுக்கும் பாசில் ஜோசப் அப்படின்றவருக்கும். ஸோ அவங்க 2 பேர் வந்து ஏதோ ஒரு ஃபேஸ்புக் மூலியமாகவோ ஏதோ ஒரு மூலியமாக வந்து பழக்கம் ஏற்பட்டு, அப்புறம் வந்து இவங்க 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு மனசுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுனால பிருத்திவிராஜ் என்ன பண்ணிவிடுவார், தன்னோட தங்கச்சியை வந்து பாசில் ஜோசப்புக்கு வந்து கெட்டி கொடுக்க வந்து அவங்க வந்து தீர்மானம் எடுத்துருவாங்க. ஸோ அவர் வந்து வருங்கால அவங்க வீட்டு மாப்பிள்ளை. ஸோ அவங்க வந்து இந்த வீட்டு மாப்பிள்ளை ஆனதுக்கு காரணமே இந்த நல்ல பழக்கம் ஏற்பட்டதுனால தான் அப்படி இருக்கும். பட் ஆனால் பாசில் ஜோசப்புக்கு வந்து ஒரு கடந்த வாழ்க்கை இருக்குது. அதாவது அவங்களுக்கு ஒரு எக்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த விஷயம் வந்து பிருத்திவிராஜுக்கு வந்து தெரியும். தெரிஞ்சே தான் தங்கச்சிக்கு வந்து கட்டி கொடுக்குறாங்க. ஏன்னா பையன் வந்து நல்ல பையன். ஸோ ரொம்ப பழைய வாழ்க்கையை, கடந்த வாழ்க்கையை நினச்சி ரொம்ப கஷ்டப்படுறான். ஸோ அதில் தான் அவன் மீண்டு வரட்டும் அப்படின்றதுக்காக தங்கச்சியை வந்து கட்டி கொடுப்பாப்புல. ஸோ அந்த அளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பிருத்திவிராஜுக்கும் பாசில் ஜோசப்புக்கும் இருக்குது. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே தான் தெரியும், பாசில் ஜோசப்போட எக்ஸு தான் பிருத்திவிராஜோட பொண்டாட்டின்னு. ஸோ அதுக்கப்புறம் இவங்க கல்யாணம் பாசில் ஜோசப்புக்கும் அன்ஸ்வர்ணா ராஜன், அதாவது பிருத்திவிராஜோட தங்கச்சிக்கு வந்து கல்யாணம் நடந்துச்சா இல்லையா, என்னாச்சு, அப்புறம் தான் இந்த மாதிரி கதை வந்து மூவ் ஆகும். ஸோ ரொம்ப ட்விஸ்ட்டாக தான் இருந்தது. பிருத்திவிராஜோட பொண்டாட்டி தான் தன்னோட தங்கச்சியை கட்டிக்க போகிறவனோட எக்ஸுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் வந்து பிரச்சனைகள் வந்து எப்படி பூதாகரமாக மாறிடுச்சு. கல்யாணம் அதுக்கப்புறம் வந்து பாசில் ஜோசப்புக்கும் பிருத்திவிராஜோட தங்கச்சிக்கும் கல்யாணம் ஆச்சா இல்லையா அப்படின்றது தான் கதை. படம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அவ்வளோவா ஒன்று சொல்கிற அளவுக்கு இல்லை. ஸோ அதோட ஸ்மூத்தாக தான் மூவ் ஆகுது. அப்படியே அது பாட்டுன்னு அடுத்து அப்படியே மூவ் ஆகிக்கிட்டே இருக்குது. பெருசாக ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. வந்து கொஞ்சம் அது வந்து ஒரு ட்விஸ்ட்டு மாதிரி தான் இருந்தது. பாசில் ஜோசப்போட எக்ஸ் வந்தால் வந்து பிருத்திவிராஜோட பொண்டாட்டி அப்படின்றது அவனுக்கு கொஞ்சம் வந்து அதாவது நாத்தனார் அப்படின்ற மாதிரி ஒரு உறவு வரன்னு நினைக்கிறேன், சரியாக தெரியல. ஸோ இதுதான் அவங்களுக்கு வந்து இது ஒரு ட்விஸ்ட்டு மட்டும்தான், வேறு ஒன்றும் இல்லை. அதே மாதிரி மஞ்சுமல் பாய்ஸில் எப்படி ஒரு தமிழ் பாட்டை போட்டு தமிழ் ஆடியன்ஸை கவர் பண்ணாங்களோ, ஸோ அந்த வித்தையை வந்து இதில் ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அது வந்து கை கொடுக்கலை. படம் வந்து அவ்வளோவா வந்து போகலை, சுமாராக தான் இருக்குது. யோகி பாபு இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காரு. காமெடி ரோலில் அங்கங்கே வந்திருக்காரு. படம் பார்க்கலாம், ஓடிடியில் ஒன்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அவ்வளோவா வந்து சொல்கிற அளவுக்கு வந்து பெருசாக வந்து அவ்வளோவா இல்லை. படம் வந்து அப்படியே ஒரு காமெடி என்டர்டெயின்மெண்ட்டாக வந்து பார்த்துட்டு போயிடலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த பிருத்திவிராஜோட ஆக்டிங்காக இருக்கட்டும், அவரை பற்றி சொல்ல வேணாம், அவர் சூப்பராக நடிப்பாப்பில். அதேமாதிரி நிக்கிலா விமல் இந்த படத்தில் வந்து நல்லா அழகாக தெரிஞ்சிருக்காங்க. படம் நல்லா பார்க்கலாம். ஸோ இவ்வளோ தான் விஷயம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ விறுவிறுப்பு துருதுருப்பு இல்லை. அது பாட்டு போய்கிட்டே இருக்கும். ஒரு லீனியர் மூவி மாதிரி அப்படியே அது பாட்டுன்னு போய்கிட்டே இருக்கும். அவ்வளோவா வந்து சஸ்பென்ஸ், த்ரில்லர், ஆக்ஷன் அப்படின்னால ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட், ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஃபீல் குட் மூவி மாதிரி தான் இது. ஜாலியாக வந்து உங்கள் சின்ன பசங்களோடலாம் நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஒன்ஸ் நீங்கள் பார்க்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 5க்கு வந்து 2.7 கொடுக்குறேன். தேங்க்யூ.